கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இதுகாரம் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுது கூட வேத வசனம் தியானிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றி. அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம தொடர்ந்து பேதுரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய போதனைகள், அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு திருவுளம் பற்றின காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே போதகர்களை கண்டித்தும் போதகர்களை பின்பற்றிய விசுவாசிகளை கண்டித்தும் ஆணித்தரமான ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி. இந்த அதிகாரம் முழுவதுமே ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. நாம் அதை தியானிக்க போகிறோம். தியானிப்பது நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தை மாத்திரமல்ல, எச்சரிக்கையான வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது. எச்சரிக்கையான வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினால் ஆசீர்வாதமான பாதைக்கு செல்லலாம். அப்ப எச்சரிக்கை மீறி தேவனுக்கு விரோதமாக எழும்பினால் நமக்கு சாபமான ஒரு வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது. அதை குறித்தான காரியத்தை பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர் இருப்பார்கள். அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம். வேதாகமத்தில் பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் மாறி போனான். அவன் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நன்றாக ஜெபிக்கிறவனாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக, மோவாபிய தேசத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி அவன் காணப்பட்டான். கர்த்தரை ஆரம்பத்தில் நன்றாய் பின்பற்றின அவன் போக போக பொருளாசை உடையவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாசை என்பது தினந்தோறும் இல்ல வழக்கத்தின்படி இல்ல வாரந்தோறும் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், ஊழியத்தின் பாதையை சம்பாதித்து அதை கொண்டு போய் சேர்த்து வைக்க வேண்டும். அத பொருளாசை. ஊழியத்தில் வந்த பணத்தை ஊழியத்திலே செலவழிப்பது ஒரு நீதியான ஒரு நியாயமான ஒரு காரியம். ஆனா இந்த வேதத்துல பொருளாசை உடையவர்கள் பிலேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தீர்க்கதரிசி காலத்திலே பார்க்கிற பொழுது எரேமியா காலத்திலே கள்ள தீர்க்கதரிசி எழுப்பி ராஜாக்களுக்கு ஏதுவாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆகாப் ராஜாவை குறித்து பார்க்கிறோம், யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் காலத்துல கள்ள தீர்க்கதரிசி துணிகரமாக எழும்பி ராஜாக்களுக்கு ஏதுவாக யுத்தத்துக்கு போனால் நீங்கள் ஜெயிப்பீர் என்று சொல்லி கள்ள தீர்க்கதரிசி சொன்னார்கள். ஆனால் ஒரு ஆண்டவர் உண்மையான தீர்க்கதரிசி சொன்னார், அப்படி அல்ல, நீங்க போன சிதறுண்ட ஆடுகள் போல, ராஜாவுக்கு ஆபத்து, தேச ஜனங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல காணப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அவன் தீர்க்க தரிசனத்தை யாரும் நம்பவில்லை. அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கள்ள தீர்க்கதரிசி குறித்ததான காரியம் வேதத்தில் இருக்கிறது.
இந்த நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல சில தீர்க்க தரிசனம் வருகிறது. சில பொருளாதார ரீதியாக தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் தீர்க்கம் சொல்லி சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க மென்ற பெய்யா இருக்குது என்பதை அறிந்து தாங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டு தங்களை தீர்க்க தரிசி என்று அறிவித்து தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிறார்கள். அந்த நாட்கள் நடந்தது போல சில உலகப்புற ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான காரியத்தை அவற்றை சொல்லி அந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய வாழ்க்கையின் முன் ரகசியங்களை வெளிப்படுத்தி இப்படி தீர்க்க சொல்லுகிற ஒரு சில தீர்க்கதரிசிகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் அது நலமாய் இருக்கும். எந்தவித பிசறு இல்லாமல், எந்தவித ஒளியின் தூதனுடைய வேஷம் தெரியாமல் கர்த்தருக்காக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர் ரகசிய வாழ்க்கை கர்த்தரோடு சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற தீர்க்க தரிசனங்கள் அவர் நல்லவராய் இருந்தால் நமக்கு நல்லதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவர்கள் விழித்திருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிற காலகட்டத்தில் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, வேதத்துக்கு எதுவான கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகள் ஒரு சில மொத்த வசனத்தை படிக்காம மொத்த கருத்தை அறிந்து கொள்ளாம ஒரு சில வசனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆணித்தரமாய் பேசுவார்கள். குறிப்பா யெகோவா விட்னஸ் சபையினரும் இயேசு நாமம் பிதாவும் குமாரன் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனா நம்ம தேசத்து மக்கள் பிதாவையும் குமாரன் தனித்தனியா பிரிச்சு வேதத்துக்கு புறம்பான காரியத்தை சொல்லி இப்படி ஜனங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஜனங்களை பார்க்கிறோம். அவர்கள் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு நாமக்காரர்கள் அவர்கள் ஒரு சில வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ரெண்டுமே ஒன்றுதான். பிதாவும் வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும். நமக்கு மூவரும் ஒருவர் என்ற கருத்தை உடையவர்களாகிய நாம அவர்களுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது சில வசனங்கள் தான் எடுக்கிறார்கள், எல்லா வசனத்தையும் எடுப்பதில்லை. அப்ப வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்கள் ஒரு சில வசனத்தை முக்கியப்படுத்துவார்கள், மற்ற வசனத்தை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அவை இரண்டுக்கும் இடையான ஒரு நிலையான ஒரு காரியத்தை எடுப்பதில்லை. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் பிதாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பவுலும் பேதுருவும் குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிதாவும் குமாரன் ஒன்றாய் இருக்கிற இந்த சத்தியத்தை ஆதி அப்போஸ்தலர் ஆணித்தரமாக ஒரு நிருபங்களிலே அவர் சுவிசேஷ புத்தகங்களிலே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோடு இருந்தவர்கள் ஏமாற்றப்படவில்லை. பிந்திய காலத்தில் வந்தவர்கள் வஞ்சிக்கிற ஆவியுடையவர்கள் ஒரு வசனத்தை ஒசத்தியும் ஒரு வசனத்தை தாழ்த்தியும் சொல்லி ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுதலிக்கிற இவர்கள் தான் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, கிரயத்துக்கு இப்படிப்பட்ட தேவதாசர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அவர்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தாங்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தது போல, ஏவாள் கூட ஏதேன் தோட்டத்தில் ஒன்றை கண்டுபிடித்து விட்டார். அதுவரைக்கும் கசப்பாய் இருந்த ஒரு கனி அப்பொழுது கண்களுக்கு இச்சை உண்டு பண்ணுகிற, பளிச்சென்று தெரிகிற, அழகாக தெரிகிற ஒரு காரியத்தை அவள் கற்றுக்கொண்டாள். அதுவரைக்கும் வேண்டாம் என்று வெறுத்து போன ஒரு கனி அவளுக்கு ஒரு நாளிலே விரும்பத்தக்க ஒரு கனியாய், ருசியுள்ள ஒரு கனியாய், இச்சிக்கப்படத்தக்க ஒரு கனியாய் மாறிவிட்டது என்று சொல்லிப்பார்கள். அவள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் திடீர் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், வெறுக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை நேசிக்கக்கூடிய உபதேசமா என்று மாற்றுகிறார். அன்றைக்கு அவர் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள். வசனம் மாறாதது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
வசனம் மாறாது. ஆனால் போதிக்கிறவர்கள் மாறிவிடக் கூடாது. அவர்கள் வஞ்சிக்கப்படும் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கிற பொழுது, நாங்கள் தான் எல்லாம் என்று நினைக்கிற பொழுது அவர்கள் அடி வாங்குகிறார்கள். வஞ்சிக்கிற ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்து ஜனங்களையும் அபிதமாய் போதித்து, அப்படிப்பட்ட ஜனங்களும் ஏமாந்து இப்படி ஒரு காரியம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க பேதுரு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கை, கள்ள போதனை எச்சரிக்கை. தேவ ஜனங்கள், அவர்களை பின்பற்ற ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரேத்து கொண்ட ஆண்டவரை வருவித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப யெகோவா விட்னஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சண்டை இழுத்து விடலே காலத்தை கழித்து, அவர் ஆவிக்குரிய ஜீவியா பிதாவுக்கும் குமாரனுக்கு சண்டை இழுத்து விட்டு ஒருவரை நேசித்து ஒருவரை பகைத்து இப்படி துணிகரமா ஏதோ இவர் ஒரு தகப்பன் தான் குமாரனை நேசிக்கிறதை விட இவர்கள் அதிகமா நேசித்து விட போகிறாரா? இல்லை. பிதாவை உயர்த்தி குமாரனை தாழ்த்தி கால்பட்டு மிதிக்கிறார்கள். இயேசு நாமக்காரர்கள் பிதாவை மறுதலித்து இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்ல, பிதாவும் நான் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற சத்தியத்தை கடைபிடிச்சா என்ன? இருவரும் ஒன்றாய் இருக்கிறார் என்று வேத வசனமே சொல்லுகிற பொழுது, நீ அவருடைய வசனத்தை நம்பி வந்த நீ இவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் உனக்கு என்ன கேடு வந்தது? அதுல ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணி மறுதளித்து இப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்கள். இவர்கள் தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான ஒரு அழிவை கொண்டு வருகிறார் என்று வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கெட்ட நடக்கையில் அனைவர் பின்பற்றுவார்கள். அவர்கள் விட்டு சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். நிறைய பேரு போதர்கள் வெளிநாட்டில ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மனுஷன் திடீர்னு ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்து முஸ்லிமா மாறிட்டார். அவங்க சபையெல்லாம் என்ன ஆகும்? அவர் சபைக்குள்ள மக்களை எப்படி வச்சிருப்பாரு? அவர் வஞ்சிக்கிறவர்கள் ஆவிக்கு எப்படி இடம் கொடுத்தாரு? அவர் பெருமையாக தன்னை நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார். அவர் தடுமாறி சத்திய மார்க்கத்தை தூசிக்கத்தக்கதாக ஒரு கிரியை செய்து விட்டார். உண்மை உத்தமமான ஒரு வேத வசனம் கொண்ட ஒன்றுதான் பைபிள், வேதாகமம். ஆனா இதற்கு அப்புறம் வந்த புக்கெல்லாம் கப்சா கதைகள். எந்த வேதத்திலுமே பைபிளை தவிர எந்த வேதத்திலுமே உண்மை கிடையாது. பைபிள் மாத்திரம் உண்மையான சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அது காலகாலத்தை கொண்டு ஆண்டவரை சோதித்தறிந்து ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்து ஆண்டவர் எல்லாம் உண்மையா எழுதியிருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேத வசனம் மாத்திரம் தான் உண்மையா எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மார்க்கங்கள் வைத்திருக்க வேத புத்தகங்கள் புரட்டுகள், வேத புரட்டுகள். வேதங்கள் புரட்டப்பட்டிருக்கிறது, உண்மைக்கு புறம்பாக போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பின்பற்றக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிக்குள்ளே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவனாய் ஒப்புக் கொடுத்து பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலாக 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அல்லேலூயா. அப்ப பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாவம் செய்த தேவ தூதர்கள். அப்ப சாத்தானை குறித்து அவன் ஒரு தேவ தூதனாய் இருந்தவன். அவனுக்கு கீழே லூசிபர், அவனுக்கு கீழே கோடிக்கணக்கில் தேவ தூதர் இருந்திருக்கிறார்கள். அவன் ஒரு குரூப். அப்ப ஆண்டவர் லூசிபர் தள்ளும் போது அவனுக்கு கீழே வந்தவெல்லாம் அவனை பின்பற்றி மோசம் போனார்கள். சாத்தானாக, அசுத்தாக, தீயாவியாக, தேவனுக்கு புறமான, நீதிக்கு புறமான, நியாயத்துக்கு புறமான, சத்தியத்துக்கு புறமான கிரியைகளை அவைகள் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறது. இங்க வேதத்தில் அவர்களை அந்தகார சங்கிலிகளை கட்டி எரிகிற அக்கினி கடலுக்கு நரகத்துக்கு போடும்படியாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் பிரபு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பார் பரிசுத்த ஆவியானவர். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதல் 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ள நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி. அல்லேலூயா. அப்போ நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவன் மனைவி பிள்ளை 8 பேர் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவெல்லாம் அவபக்தியாய் நடந்த மற்றவெல்லாம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தங்கள் ஜீவனை விட வேண்டியதாயிற்று. அவபக்தியாய் நடப்பது, கர்த்தரை நேசிக்காமல் உலகத்தின் ஆசாபாசங்களை மாம்ச கிரியைகளை செய்து அவபக்தியாய் நடந்து நரகத்துக்கு ஏதுவான வழியிலே சென்று அவர்கள் ஜலத்திலே மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்துப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தை அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சுஷ்டாந்தமாக வைத்து சோதம் கொமரா பட்டணத்தார் செய்த பாவங்கள், அவர் காம மோக இச்சை கொண்டு காம விகாரம் கொண்டு அவர்கள் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அவலட்சணமாய் நடந்து தேவனை தூசித்து தேவனை மறுதலித்து மாம்ச கிரியைகளை செய்து அப்படி வாழ்ந்த ஜனங்களை கர்த்தர் அக்கினியின் கந்தகமாய் கொண்டு அழித்ததை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் திருஷ்டாந்தகமாக வைத்திருக்கிறார். நாம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நினிவே பட்டணத்தை அழிக்கும்படியாக யோனாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்த போது அவன் சென்று பிரசங்கித்த போது அவர்கள் மனம் திரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் அழிவுக்கு நேரான ஜனங்களாய் இருந்தார்கள். நினிவே பட்டணத்தார் அவர்களை கர்த்தர் அவர்கள் மனம் திரும்பலை பார்த்து ரட்சித்தார். ஆனால் சோதம் கோர மக்களை ரட்சிக்க முடியவில்லை. அவர்கள் பாவம் கொடிது, அவர்கள் மனம் திரும்பவில்லை. பாவத்தில் இருந்து அவர் அக்கினி கந்தத்தினால் கர்த்தரை அழித்து போட்டார். இதெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு திருநெல்வேலி மாவட்டம் இல்ல ஏழோ மாவட்டத்து பட்டணங்கள் இல்ல மாநிலங்கள் இல்ல தேசங்கள் எங்கெல்லாம் பாவம் நடைபெறுகிறதோ, பரிசுத்தவான்கள் இல்லையோ, தேவனத்தை பருந்து பேசும் இல்லையோ, அங்கெல்லாம் அக்னியின் கந்தகம் இறக்குவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அதனால்தான் நாம ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரருக்கு வாசமாய் இருக்க அவருடைய காம விகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானை லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. லோத்து சோதோம் பட்டணத்துல இருந்தான். அந்த ஜனங்கள் எப்படியோ போய் மாட்டிக்கொண்டார். ஒரு செழிப்பை பார்த்து ஏமாந்து ஆபிரகாமை விட்டு விலகி தன் இஷ்டப்படி ஆண்டவரை விசாரிக்காம தன் இஷ்டப்படி செழிப்பான நீர்நிலைகள் நிறைந்த ஒரு சோதோம் பட்டணத்தை லோத்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் வாசம் பண்ணினான். ஆனால் ஆபிரகாமுடைய அந்த இருதயத்தை பெற்றவனாகிய லோத்து அவள் செய்த பாவங்களை பார்த்து பார்த்து நொந்து 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 வேதனைப்பட்டான். எப்படித்தான் இந்த ஜனங்கள்கிட்ட மாட்டிக்கொண்டவே தெரியலையே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் வாதித்தது. கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு இந்த லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் அந்த ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதமான ரட்சிப்பு அல்ல, ஒரு வேதனையான ஒரு ரட்சிப்பா இருந்தது. அவன் வாழ்க்கையிலே அவன் சந்ததியை பார்க்கிற பொழுது ஒரு கேவலமாய் இருந்தது. ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது லோத்து ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. லோத்து ஒரு நீதிமான். அவன் இருதயம் பாதித்தது. சோதோம் குமர பட்டணத்தாருடைய காம விகார மோக இச்சைகளை பார்த்து அவனை இருதயம் பாதித்தது என்று சொல்லி அவன் சங்கடப்பட்டு கொண்டிருக்கையில் கர்த்தருடைய கரம் அவனை காப்பாற்றிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்கார ஆக்கினைக்குள்ளார் நியாயத்தீர்ப்பினாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப அக்கிரமக்காரர்கள் நீதிமான்களை கர்த்தர் ரட்சிப்பார். சோதனைக்குட்படுகிற வேதனைக்குட்படுகிற வியாகுலப்படுகிற ஆண்டவரை ரட்சிக்க மாட்டாரா என்று சொல்லி காத்து கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். அக்கிரமக்காரர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். நீதிமான் ரட்சிக்கப்பட்டு விடுவான். அக்கிரமக்காரர்கள் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவது அப்படி செய்வார். அசுத்த இச்சையோடு இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும்.
விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார். மாம்சத்துக்கு ஏதுவாக அசுத்த இச்சையோடு கூட இருக்கிற ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை. நீங்க அசுத்த இதயத்தோட இருக்காதீங்க, அசுத்தமான இச்சையோடு வாழாதீர்கள். அவருடைய கிரியை என்ன? மாம்சத்துக்கு நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். இவர்கள் மாம்சத்துக்குள் விழுந்து ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வந்து எங்கே ஒரு கூழ் பண்ணிட்டு மறுபடியும் மாம்ச இச்சைக்குள் போய் விடுகிறார்கள். ஆனா அசுத்த இச்சையோடு கூட அந்த மாம்சத்துக்குரிய கிரியை செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர், அவர்களுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப கர்த்தர் கனமானவர், கர்த்தர் மேன்மை உள்ளவர், கர்த்தர் மகிமை உள்ளவர், அவர் மாறாதவர். ஒரு சூரியனை, அவர் படைத்த சூரியனை பார்க்கும் பொழுது கூட அது கனந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. நேற்று எரிந்து கொண்டது போல இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு எரிந்து நாளைக்கு எரிந்து கொண்டிருக்கு. அப்ப கர்த்தர் மாறாதவர், அவர் மகிமை மாறாது. அவர் நல்லவராகவே, உத்தமராகவே, நீதி உள்ளவராக, நியாயம் உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் செலுத்த வேண்டிய கன மதிப்பு எல்லாம் விட்டுவிட்டு அவரை அசட்டை பண்ணுகிறது. நம்முடைய காம இச்சை மோகங்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறது என்பதை இந்த வேதத்தில் ஆணித்தரமாய் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட கிரியை ரகசியமாய் வைத்திருக்கிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அவரை அசட்டை பண்ணால் அவர் தீமைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அப்ப தீமையில சஞ்சரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் தியானம் பண்ண வசனங்களை பார்த்திருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அதற்கேற்ற விசுவாச மக்கள், அவர்களுடைய வாழ்வு, அவருடைய கிரியை எல்லாவற்றை பார்க்கிறோம். தேவ தூதரை கூட கர்த்தர் நியாயந்தீர்த்து வைத்திருக்கிறார். அந்தகார சங்கிலாய் கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தர் நோவாவை காத்து மற்ற ஜனங்களை ஜலப்பிரத்தை அழித்திருக்கிறார். சோதோம் குமர பட்டணத்தாரை அவருடைய காமமோக இச்சை, அவருடைய அசுத்தமான கிரியைகளுக்காகவே அக்கினி கந்தகம் இவரை கொண்டு அழித்து அந்த இதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான வழியிலே வந்து கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், மேன்மைப்படுத்தப்படுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பிறந்தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.